இந்தியாவினுடைய தனியார் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிற பிக் பாஸ் நிகழ்ச்சியில இலங்கையை சேர்ந்த 2 நபர்கள் பங்கு பற்றிட்டு வர்றாங்க அப்படின்றது எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதிலும் லொஸ்லியா பலரோட மனதை கவர்ந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு ஆர்மி கிரியேட் பண்ணினது மட்டுமில்லாம லொஸ்லியா கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி கூட சில லைக் பேஜுகள் இப்போ சமூக வலைதளங்கள்ல அதிகமாக வெளியாகிட்டு இருக்கு. இது இப்படி இருக்க லொஸ்லியா ரசிகர்களோட இதயங்களை வென்று விட்டார் என்று சொல்லி முன்னாள் பிக் பாஸ் போட்டியாளர் ஒருவர் தன்னோட ட்விட்டர்ல பகிர்ந்திருக்கிறாரு. பிக் பாஸ் நிகழ்ச்சியினுடைய 3வது சீசன் கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் தொடங்கினது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். 15 போட்டியாளர்கள் முதல் நாள்ல கலந்து கொண்டாங்க. மறுநாள் மற்றொரு போட்டியாளரா மீரா மிதுனும் கலந்து கொண்டார் அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாயிருக்கு. இந்த நிலையில தான் இலங்கையை சேர்ந்த போட்டியாளரான லொஸ்லியா கடந்த புதன்கிழமை அன்று ஒரு பாடலை பாடினாங்க. இந்த பாடல் ரொம்பவே வைரல் ஆச்சு அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். நடிகர் ஹரிஷ் கல்யாண் நடித்த ஸ்போர்ட்ஸ் ராஜாவும் இதயராணியும் படத்தோட பாடல் தான் அது. அந்த பாடலை கேமரா முன்னால வந்து லொஸ்லியா பாடினாங்க. இதை பார்த்த ஹரிஷ் கல்யாணுடைய ரசிகர்கள் ஹரிஷ் கல்யாணோட இணைத்து லொஸ்லியா பாடிய ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க. இந்த வீடியோவை தன்னோட ட்விட்டர் பக்கத்துல பகிர்ந்து ஹரிஷ் கல்யாண் லொஸ்லியா இதயங்களை வென்று விட்டார், பிக் பாஸ் வீட்டில் கண்ணம்மா பாடல் கேட்பது மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லி பதிவிட்டிருக்காரு. இது இணையதளங்கள்ல அதிகமா கவனம் பெற்றுட்டு வருது. இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பகுதியில பதிவு செய்யுங்கள்.